ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்சில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ரம்ஜான்னால் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். சோன் பப்படி. ஹாப்பி ரம்ஜான். காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுருக்கேன். காலிஃப்ளவரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் அடிக்கடி. ஆனால் அது ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கு. இப்படி ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ஃபேட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக ஆட் ஆகும். காலிஃப்ளவரில் சூப் மாதிரி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலிஃப்ளவர் சூப்பும் வச்சுருக்கேன், அது சொல்கிறேன் நான் அப்புறம். இது கூடவே கொஞ்சம் பிரண்டை துவையல். பிரண்டை வந்துட்டு நான் அடிக்கடி பண்ணுவோம். இப்போது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பிரண்டையோட பெனிஃபிட்ஸை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் உங்களுக்காக சொல்கிறேன். பிரண்டையில் நிறைய கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அப்புறம் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது பைல்ஸை கூட குணப்படுத்தும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். வயிற்றில் இருக்கிற புண்ணையெல்லாம் ஆற்றும். முக்கியமாக இது கால்வலி, வீக்கம், அப்புறம் ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக குணமாயிரும். ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரண்டை சாப்பிட்டுட்டு வந்துச்சுன்னா நிறைய நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது கூடவே ஒரு மல்டி வெஜிடபிள் சாம்பார், கூடவே கொஞ்சம் பலாக்கொட்டையும் போட்டிருக்கேன். இந்த பலாக்கொட்டை எதுக்காக போட்டேன்னா அதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நார் சத்து இருக்குது. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இது எல்லாமே இருக்கிறனால ரத்த சோகையை கூட தடுக்கும். கொஞ்சம் பூண்டு ரசம் ஜீரணத்துக்காக, கொஞ்சம் சாப்பாடு. இது கஞ்சி வடித்தது. இப்போ ஸ்டார்ச் அதிகமாக இருக்காது, இப்போ வெயிட் ஏறாது. இது கூடவே கொஞ்சம் சூப். இதில் வந்துட்டு முட்டைக்கோஸ், கேரட், ப்ரக்கோலி, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், குடமிளகா, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்படி இந்த சூப் குடிக்கிறதுனால இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் நிறைய நார் சத்து இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கும். இது ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வந்துட்டு இது ஈஸியாக வந்துட்டு வெளியேற்றிடும். நம்ம சூப்பு வந்துட்டு அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. தினமும் ஏதாவது ஒரு காய்கறி போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. காய்கறி மட்டும் இல்லாமல் கீரையும் கூட சேர்த்திட்டு. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.